இந்த நிகழ்வினுடைய தலைவர் டாக்டர் கேதீஸ்வரன் அவர்களே, இங்கே கருத்துரைகள் வெளியீட்டுரை நயப்புரைகள் செய்த பெரியோர்களே, ஆன்றமர்ந்த அவையோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கனிந்த வணக்கம். இந்த நிகழ்வு 4 மணிக்கு ஆரம்பமானது. நாங்கள் நேரத்தின்படி செய்து நிகழ்வை நடாத்தி கொண்டிருக்கிறோம். அடுத்த ஏற்புரையின் போது உங்களுக்கு அந்த நூல்கள் வழங்கப்படும். என்னுடைய உரை என்பது ஒரு சுருக்கமாக இந்த பாடசாலையுடன் தொடர்பட்டு எனது உரையை ஆற்ற விரும்புகின்றேன். கரவட்டியிலே மிக நீண்ட காலங்களுக்கு பிறகு இவ்வாறான ஒரு நிகழ்வு நடைபெறுவது என்பது மகிழ்ச்சிக்குரிய விடயம். இன்று ஒரு நிகழ்வை நாங்கள் நடாத்துவது என்பது 2 விடயங்களை நாங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். ஒன்று இடம். முதலாவது, நல்ல ஒரு இடத்தை உருவாக்கி வைத்திருந்தோம், ஆனால் இன்று அது பயன்படுத்த முடியாத நிலையிலே இருக்கிறது. எனவே இடம் என்பது பெரிய கருத்து. 2வது அனுசரணை. இந்த 2மே எடுப்பது என்பது மிகவும் ஒரு கஷ்டமான விடயமாகத்தான் இருந்தது. தனபாலண்ணனுடைய வார்த்தைகள் என்னை உண்மையாக மனதினுடைய ஆழ் உளநிலைக்கு கொண்டு சென்றது. ஒரு நாள் கதைக்கின்ற போது சொன்னார், தம்பி பிரின்சிபல் தான் கதைப்ப, எனக்கு ஒரு ஆசை, என்னுடைய நூலை இனி நான் இந்த மாணிக்கவாச வித்தியாலயத்துக்குள் வருகின்றேனோ தெரியாது, நான் படித்த பாடசாலையிலே இந்த நூலை ஒரு முறை வெளியிட வேண்டும். சரி என்ன நீங்கள் சொல்லி போட்டியல், எதற்கும் நாங்களும் எங்களுடைய தகுநிலையில் நின்று அதை செய்ய வேண்டும் என்று கூறி அதை நடத்துவோம் என்று நீங்கள் டேட்டை தாங்க ஒன்று தான் கேட்டது. உண்மையிலே அவர் கேட்டுக்கொண்ட விடயம், இந்த பாடசாலையின் மீது இருக்கின்ற பழையவர்கள் எல்லோரும் எந்த அளவு உணர்ச்சி கொந்தளிப்பிலே இருக்கிறார்கள். இந்த சிறு வயதிலே விளையாடிய விடயங்கள், அல்ல படித்தவை, அந்த அதிபர்கள் ஆசிரியர்கள் மீதான அன்பு, இந்த மண்ணினுடைய அன்பு பற்றி இந்த மேடையில் இருக்கின்றவர் கூட ஒரு 2 பேரை தவிர மிச்சம் எல்லோரும் மாணிக்கவாசக வித்தியாலயத்தின் ஆளுமை மிக்க பழைய மாணவர்கள். அப்பொழுது பிரதம விருந்தினராக ஆரை அழைப்பது என்று நான் கேட்டேன், நீங்கள் ஒரு பிரதம விருந்தினரை அழையுங்கொண்டே, இல்லை ராகவன் நீயே பேரன். அப்பொழுது எனது மனதுக்குடனே வந்தது எங்களுடைய பேராசிரியர் மிகுந்தன் அவர்கள் உடைய நினைவுதான் வந்தது. எல்லார் வாழ்விலும் இறைவனுடைய சோதனைகள் இருக்கும். அப்பொழுது நான் எடுத்த போது அவர் சொன்னார், ராகவன் இப்போ நான் வரக்கூடிய நிலையில இல்லை என்பது தெரியும் தானே என்ன. நான் சொன்னேன், கரவட்டிக்கு ஒரு முறை வர வேண்டும். எனவே இன்று அவருடைய மனநிலை வந்து இறங்கியவுடன் குழந்தை பிள்ளையாக மாறிவிட்டார். தான் படித்த இடங்கள், தன்னுடைய ஊரவர்கள், எங்களுடைய ஆனந்தகுமார் சாமி அண்ணன் கண்டவுடனேயே ஓடி போய் கையில் பிடிச்சி, தம்பி உன்னை நான் கனகாலம் காண வேணும் என்று. அது மாதிரி பழையவர்கள் கனவேர் அவருடன் கலந்துரையாடக்கூடிய வசதியை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்தோம். அந்த வகையில் இந்த நிகழ்வை நடாத்துவது என்பதற்கான பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் இந்த மாணிக்கவாசக வித்தியாலயத்தின் 100ஆண்டு விழாவை நடத்திய போது அந்த ஒரு பத்திரிகை கட்டுரையிலேயோ அல்லது எங்களுடைய மலரில் எழுதியிருந்தார், 100ஆண்டு விழாவை ராகவன் நடத்துவதற்கு தூண்டிலாக போட்டது மன்னவன் கந்தப்பூ என்பது என்று எழுதியிருந்தார். அதுபோன்று நானும் இந்த நிகழ்வை நடத்துவதற்கு பொறுப்பு எடுத்த நான், என்னுடைய மாணவனும் மிக துடிப்பாக செயல்படுகின்ற உப அதிபராக இருக்கின்ற பிரதீபனிடம் எல்லா விடயத்தையும் ஒப்படைத்தேன். நீயே செய்ய வேண்டும் என்று. அந்த நிகழ்வு நடப்பதற்கு முழுமுதல் காரணம் என்பது அவர்தான். அதை நான் இந்த இடத்திலே பெருமையாக சொல்லிக்கொள்ள வேண்டும். அடுத்த விடயம், இந்த இவ்வாறான நிகழ்வுகள், இவ்வாறான பேராளுமைகள் அவருடைய நிகழ்வுகளை நடாத்த புறப்படுகின்ற போது கரவட்டியை பற்றி மிக பெருமையாக
எங்களுடைய டாக்டர் என்ன தேவேந்திர ராஜாசகராக இருந்தா என்ன மிகுந்தன எல்லாரும் பேசினார்கள். ஆனால் நாங்கள் சிவத்தம்பி சார் சொன்ன மாதிரி மிக ஒருப்பணவு வாழ்க்கை உடையவர்கள். அதுபோன்று நிகழ்வுகளுக்கு வருகின்றதிலும் ஒருப்பணவு உடையவர்கள். பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களுக்கு ஒரு சிலை வைக்க வேண்டும் என்று இந்தியாவிலிருந்து நெடுக என் மீது அழுத்தவேன் தெரியாது பாய்ந்து கொண்டிருக்கிறார். இங்கே நான் பலருடன் பல தடவை கதைத்து விட்டேன், அவர் எங்களுக்கு என்ன செய்தார். அதே போன்று நான் தனவாலயங்கிற நிகழ்வு நடத்துவதற்கு புறப்பட்ட போது சிலர் கேட்டார்கள், அவர் கரவட்டிக்கு என்ன செய்தார். எனவே நான் அடிக்கடி சொல்றது, கரவட்டியின் கருப்பு பக்கங்கள் என்று ஒரு 800 பக்கத்தில் என்னால் கட்டுரை எழுத முடியும். ஏனென்றால் இவற்றை ஊக்கப்படுத்த வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும். உண்மையிலே என்று இடதுசாரி தத்துவம் இல்லாமல் ஒழிக்கப்பட்டதோ, அது வீப்பர் நம்பளோடு தான் ஒழிஞ்சது. அமதலிங்கம் வீட்டில் போய் தேத்தன் முடிச்சதோடு தான் அந்த இடதுசாரி என்று ஒழிஞ்சது. உண்மையில் இங்கே கரவட்டில் இருக்க அனைத்து வாசிய சாலையும் நான் நினைக்கிறேன் கெலவாணியை விடுவோம், அது எங்கட வாசியா, அதிலே அது வேற நடைமுறை. மிகுதி கவுந்தில் வாசியாலயம் கொண்டு முழுவதும் இடதுசாரி சிந்தனை உடையவர்களால் உருவாக்கப்பட்டது. அதிலேதான் திரு தனபாலசிங்கம் அவர்கள் சிந்தாமணி வாசியாலை ஊடாக, எனக்கு வரைக்கும் பழக்கமே, நான் சிந்தாமணி வாசியால் ஒரு வாசகன் ஊடாகவே அங்கே மேலெழுங்கள். இடதுசாரி சிந்தனை இன்று ஒருவரிடம் இல்லாத காரணத்தால் தான் நாங்கள் மன வறுமை கொண்டவர்களாக டாக்டர் சென்ற கொண்டு நாங்கள் மன்னிக்கவும் மாட்டோம், மறக்கவும் மாட்டோம் என்ற நிலை வந்தது. அந்த இடதுசாரி சிந்தனை இல்லாததால். நேற்று தான் லெனினுடைய 40 வருஷத்துக்கு முந்தைய ஒரு எதை திறந்துருக்காங்க, அந்த சுரங்கத்தை திறந்து ஜோர்ஜியாவில், அங்கே அவர் பாவித்த வைனுகள் எல்லாம் இருக்கிறதாம். அதை நேற்று தான் காட்டியிருந்தார். அதை விற்று பாடசாலை கட்டப்போவதாக ஜோர்ஜியா அறிவித்திருக்கிறார். எனவே எங்களுடைய இவ்வாறான நிகழ்வுகள் நடத்த முடியாமைக்கான காரணம், இன்றைய இளைஞர்கள் நிகழ்வுகளை நடத்துவதில்லை. ஒரு நிகழ்வை நடத்துகின்ற, அதுக்கு இப்போ முந்தையெல்லாம் எல்லா வாசியாலையும் நிகழ்வு நடக்கும். இப்போ எந்த ஒரு வாசியால நிகழ்வு நடத்துகிறதா? இல்லை. ஏனால் சிறு வயதிலிருந்து தலைமத்துவத்தை வழங்குவது நூல் நிலையங்கள். அந்த வகையிலே நாங்கள் இந்த நிகழ்வை சிறப்பாக என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் சரியான முறையிலே அழைப்புதல் சென்று சேரவில்லை. ஆனால் நாங்கள் பெரியவர்கள் இல்லை, அறிந்தும் அழைக்காமல் வரமாட்டோம். இப்பொழுது அறிவதற்கு வேறு பல விடயங்களை நாங்கள் சமூக வலைத்தளங்களில் பார்த்தவுடன் நாங்கள் அதுக்கெல்லாம் கருத்திடுவோம். ஆனால் தெரிந்தும் எல்லா பத்திரிகைகளிலும் வந்தது, எல்லா சமூக ஊடகங்களிலும் வந்தது. ஆனால் நாங்கள் சிறியவர்கள் பெரியவர். தனபாலசிங்கம் அவர்களை பொறுத்தளவிலே நான் பிரதீபனுக்கு அதை விளங்கப்படுத்தினான். எப்படி பேராசிரியர் சிவத்தம்பியை கரவட்டி உரிமை கோருகின்றதோ கொண்டாடுகிறோம் என்று சொல்ல முடியாது. நாங்கள் யாரும் கதைத்தால் சொல்லுவோம், அவர் எங்கட ஊரவன், சிவசிதம்பரத்தை எங்கட ஊரவன் என்று நாங்கள் உரிமைப்பாட்டை அரட்டி கொள்வோம். ஆனால் நாங்கள் உதவ மாட்டோம், நாங்கள் அதை செய்ய மாட்டோம். செய்வதற்கான வேகம் உள்ளவங்களையும் எப்படி தடுக்கலாம் என்று பலர் சேர்ந்து தடுத்து விடுவார்கள். அண்மையில் கூட ஒரு மிக துன்பியல் சம்பவம். இந்த கரவட்டிக்காக உழைத்த ஒரு மகானுக்கு ஒரு விடயம் செய்ய புறப்பட்டோம். அதை பலர் சேர்ந்து தடுக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அங்கே எப்படி நாங்கள் தச்சந்தோ பிள்ளையாரை பேசி போட்டு பிள்ளையாரில் கும்பிடுறோமோ அது மாதிரி இல்லை. அந்த தடுத்த அவ்வளோ பேரும் கரவட்டியினுடைய மிகப்பெரிய ஆலயமாக இருக்கின்ற அந்த பிரதேச வைத்தியசாலை தான் மருந்தெடுக்கிறோம். அது எவ்வாறு வந்தது என்பதை உணருவதற்கு நாங்கள் தலைப்படுகிறோம் இல்லை. அடுத்த சந்ததிக்கு யார் செய்தவர் என்பதை கடத்துவதற்கு நாங்கள் தயார் இல்லாமல் இருக்கிறோம். உண்மையிலே மிக மனவேதனையான விடயங்கள், ஆனால் கொட்டக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் நேரங்கருதி கொண்டும் இந்த விடயத்தை தெரிவித்து, அடுத்ததாக இந்த நூலை பொறுத்தளவிலே நான் ஏற்கனவே பேசுகின்ற போது நாங்கள் உறுப்பினவாரம் சொன்னோம். இந்த நூல்
விலை 750 ரூபாய். ஆனால் இந்த அரங்கிலே 500 ரூபாய் கொடுத்து அதை வாங்கிக் கொள்ளலாம். நூலாசிரியரிடம் வாங்குபவர்கள் பின்னர் நின்று அவரிடம் வேண்டிக் கொள்ளலாம். அவர் ஏற்புரை செய்கின்ற போது செய்து கொண்டிருக்கின்ற போது ஒரு இடையிலே அந்த நூல் உங்களுக்கு விநியோகிக்கப்படும். அதே நேரம் நான் இதை 2 பேருக்கு உண்மையாக நன்றி சொல்ல வேண்டும். இது நன்றியுரை இல்லாவிட்டாலும் இந்த நிகழ்வை நடாத்துவதற்கு எங்களுக்கு பிரதானமாக அனுசரணை வழங்கியவர் ஒன்று நல்லதம்பி உதயகுமார். நான் எடுத்து கேட்டவுடனே அவர் இந்த சிற்றுண்டி சாலைகள் சிற்றுண்டியுடைய பொறுப்பை தான் பொறுப்பேற்றுக் கொண்டு சொல்லியிருந்தார். அடுத்ததாக என்னுடைய அயலவன் பாலசிங்கம் கங்காதரன், இருவரும் தான் இந்த நிகழ்வுக்குரிய அனுசரணையை எனக்கு வழங்கியிருந்தார்கள். அந்த வகையில் அவர்களுக்கு நாங்கள் பிரதானமாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரே ஒரு விடயத்தை கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். உண்மையிலே தற்துணிவு, தன்னாளுமை என்பது விரைவிலே வந்துவிடாது. சில விடயங்களை சொல்லுகின்ற போது சொல்லுகின்ற முகம், சொல்லுகிறவனுடைய பாணி, சொல்லுகிறவனுடைய திமிர், இவற்றை வைத்து கொண்டுதான் அந்த சொல்லுக்கும் செயலுக்கும் அவருக்கும் உள்ள வைராக்கியம் தென்படும். அந்த வகையில் தனபாலசிங்கண்ணன் ஒரு 2 இடத்திலே நான் பார்த்தேன். சொல்றார், எந்த துறையிலும் பதவிகளுக்கும் போட்டியும் பொறாமையும் இருக்கும், ஆனால் அந்த கலாச்சாரத்துக்குள் நான் இல்லை. இதை சாதாரணமாக சின்ன வயதில் சொல்லிவிட முடியாது. அதே போல இன்னொரு விடயம், எனது பத்திரிகை துறை வாழ்வில் நான் தங்களது முன்னேற்றத்துக்கு குந்தகமாக செயற்பட்டதாக எந்த ஒரு சக பத்திரிகையாளரும் கூட முடியாது. அதாவது தன்னுடைய துறையுக்குள் நான் இன்றும் எவ்வாறு இருக்கின்றேன் என்ற திமித்தனமான அந்த வசனம் என்னை உண்மையாக ஈர்த்தது. ஆனால் ஒன்றை நான் இந்த இடத்திலே சொல்ல வேண்டும். வீரத்தி அண்ணன் 90 வயது இளைஞனாக மறைந்தாலும் அவர் நீ வாத்தியாரா போடான்னு சொன்ன நேரம் போயிருந்தால் அந்த கடைசியில் ஒரு வசனம் இருக்கிறார். நான் 40 வருஷ பத்திரிகை பணியில் இருந்து இறுதியாக 55,000 ரூபாய் தான் எனக்கு கிடைத்தது கொழும்பிலே என்று ஒரு மனவேதனையை வெளியிடுத்தார். அப்போ அதை வாய்ச்சி போட்டு நான் சொன்னேன், வீரத்தி அண்ணன் சொன்ன மாதிரி நீ ஒரு வாத்தியாராக போயிருந்தால் இன்றைக்கு ஒரு பென்ஷன் 85,000 90,000 வந்திருக்கும் என்று நான் யோசித்தேன். ஆனால் இந்த புகழ் வெளிச்சம் என்பது சும்மா வாரதல்ல. இந்த பத்திரிகையோட அவர் உழைத்த உழைப்பினூட வந்த இன்று கரவட்டியிலே தேவேந்திரராஜா சொன்ன மாதிரி பல்கலைக்கழகம் செல்ல வேண்டும் அல்லது எங்கெங்கேயோ போய் பெருமை பெற வேண்டும் என்று நாளைக்கு ரோட்டில் போனால் எல்லாரும் ஒன்றுதான். ஆனால் தனபாலசிங்கம் அண்ணன் போன்றவர்கள் ரோட்டில் போனால் எங்களை மதிக்காவிட்டாலும் அவரை பார்ப்பார்கள். ஏனென்றால் அவருடைய கருத்துக்கள், அவருடைய செயல்கள், அவருடைய இன்று பல ஊடகங்கள் ஊடாக அவர் கொடுக்கின்ற பேட்டிகள் பல தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன. பேராசிரியர் சிவத்தம்பி, எங்களுடைய எம்பி சிவசிதம்பரம் அந்த வரிசையிலே கரவட்டியிலே வைத்து எதிர்காலத்திலே பேசப்படக்கூடிய ஒரு மனிதனாக அவர் உருவாகி கொண்டிருக்கிறார். அது அவருடைய தோற்றத்திலே, இருப்பிலே, அவருடைய முகத்திலே அது தெரியும். சிவத்தம்பையா அடிக்கடி சொல்லுவார், அடே தம்பி, இதுக்கு கீழே நான் நரகம், இதுக்கு மேலே நான் சொர்க்கம் பண்ணுவேன். அவர் மேடையில் ஏறிவிட்டால் முகத்தில் பிரகாசத்தை பேசுகின்ற போது சொல்லுவார். அதுபோல தனபாலசிங்கண்ணன் நீண்ட காலம் வாழ வேண்டும். அவருடைய பணி போற்றப்பட வேண்டும். சிந்தாமணி சனசமூக நிலையம் மட்டுமல்ல, இந்த கரவட்டி சனசமூக நிலையங்கள் அனைத்திலும் இந்த நூலை நூலகத்துக்குள் வையாமல் பத்திரிகை வாசிக்கின்ற இடத்திலே ஒரு பின்பண்ணி கட்ட வேண்டும். இல்லாட்டி புத்தகத்தை கொண்டு வருவோம், கட்ட வேண்டும். அது ஒவ்வொரு அத்தியாயமாக ஒருவர் வாசிக்கின்ற போது அந்த செழுமை, அந்த பாதை, அந்த நோக்கு புலப்படும் என்று கூறி இந்த நிகழ்வை நடாத்துவதற்கு எனக்கு அனுமதி தந்த தனபாலசிங்க அண்ணனுக்கும், அதே நேரம் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்தமைக்கும், இந்த நிகழ்வை சிறப்புற நடாத்திய என்னுடைய மாணவன் தம்பி பிரதீபனுக்கும்,
அவருடைய இணைந்து செயற்பட்டவர்களுக்கும் இன்றும் தச்சை எம்பெருமானுடைய வாசி இருக்கும் என்று கூறி தனபாலண்ணன் நெடுகாலம் வாழ வேண்டும் என்று கூறி இங்கே வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி ஏதாவது தவறுகள் ஏற்பட்டிருந்தால் அதற்கான பொறுப்பு எனக்குரியதே என்பதையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.